இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே. ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை, குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்துக்கொள்ளன்னா அவன் அவ்வளோதான், அல்லாவிடமிருந்து தூரமாயிட்டான். அல்லாவும் இவன் அல்லாவை விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாதவனிடமிருந்து அல்லாஹ் அவனை விட்டு தூரமாயிடுவான். ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது. அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது. அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா, அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ, அவனுக்கு ரஹ்மத் செய்யறதுலையோ, இரக்கம் காட்டுறதுலையோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க. அதை ஒருத்தர் செஞ்சிட்டான்னா ஃபக்கது கஃபர், இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா? அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். யார் ஃபஜ்ரை தொல்லவில்லையோ அல்லாஹுடைய தண்டனை இருப்பார், பாதுகாப்பில் இருக்க மாட்டார். இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும்? அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை. இப்போ எந்த ஒரு இந்த குறிப்பாக நீங்கள் யங் ஜெனரேஷனை பற்றி கேட்குறதுனால நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல, நீங்கள் விரும்பிய உறவு கை கூடலை, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு நல்லா சொல்கிறான். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாவை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். இப்போ அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. சோதனை வரும்போது அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுவாங்க. அல்லாவை கரெக்டான முறையில் அஞ்சு நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க. அல்லாவை மறுக்கக்கூடியவங்க தான், அல்லது அல்லாவை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்கு உள்ளாக்கி கொள்வாங்க.